காலையிலேயே வெற்றிக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, ரொம்ப சந்தோஷமா நம்ம செல்வி சென்னையில இருக்க ஒரு பெரிய காலேஜ்ல மேல் படிப்புக்காக செலக்ட் ஆயிருக்கா. அதுக்கு ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா. அதுக்காக நானும் செல்வியும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னதும், என்னம்மா இப்படி திடீர்னு சொல்றீங்க, வந்தா எங்க தங்குவீங்கன்னு கேட்டா, அம்மாவும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. நாங்க பாத்துக்கிறோம்னா என்ன, பஸ் ஸ்டாண்ட்லயே தங்க போறீங்களா? சரி வந்ததும் கால் பண்ணுங்க, நான் ஏதாவது பண்றேன்னு சொல்றான். அப்புறம் நம்ம வேணிக்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தங்குற மாதிரி ரூம் கிடைக்குமான்னு கேக்குறான். வேணியும் ஒரு நாள் தங்குற மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, மினிமம் 3 மாசமாவது தங்கணும்னு சொல்றா. அப்ப ஐசுவும் வேணும்னா எங்க வீட்டுல தங்க வச்சுக்கோன்னு சொல்றா. இதை கேட்டதுமே, எதுக்கு உங்க அப்பா நல்லா சமைச்சு போட்டு விஷத்தை வச்சு கொல்றதுக்கான கேட்க, டேய் எங்க அப்பா ஒன்றும் அவ்வளவு மோசமானவர்லாம் இல்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு நைட்டு எங்க அப்பா பெங்களூர் கிளம்புறாரு. எப்படியும் அவர் வர்றதுக்கு நாளைக்கு நைட் ஆயிரும்னு சொல்றா. வெற்றியும் யோசிச்சு பார்த்து சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு ஆட்டோவை பிடிச்சு செல்வியையும் அம்மாவையும் ஐசுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். அப்ப அம்மா ஐசு கிட்ட, இவ்வளவு பெரிய வீட்டுல நீயும் உங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்களான்னு கேட்டதும், இல்லம்மா எங்க அக்காவும் இருக்கா, வெளியே போயிருக்கா, நைட்டு வந்துருவான்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே சொல்லிட்டு, வாங்க நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு அவங்க ஸ்டே பண்ண போற ரூமு, கிச்சன்னு எல்லா இடத்தையுமே சுத்தி காமிக்கிறா. அப்புறம் தங்கச்சிக்காரி வெற்றியோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் ஐசு கிட்ட காமிச்சு, ரெண்டு பேருமே அதை பார்த்து கலாச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐசு, வீட்டுல உங்க அண்ணன் எப்படி இருப்பான்னு கேட்க, அண்ணன் எப்பவுமே ஜாலியா இருப்பான். ஆனா அடிக்கடி ஆர்வ கோளாறுல எதையாவது பண்ணி மாட்டிக்குவான். ஊர்ல அவங்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டா ஓடி போய் செய்வான். ஆனா அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி என்ன வளர்த்துருச்சு. சில நேரம் சாப்பிடாம தூங்காமலாம் எங்களுக்காக வேலை பார்த்துருக்கான்னு சொல்றா. அப்ப அம்மா தங்கச்சிக்காரிய ஹெல்ப்புக்காக கூப்பிட, அவளும் போய் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றா. 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கத இந்த பக்கம் இருந்து நம்ம ஐசு ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க ரகுபதியும் நெடுமாறனும் பெங்களூர் கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது, ராஜன் ரகுபதிக்கு கால் பண்ணி, அக்கௌண்டன்ட் குமரேசனோட ஒய்ஃபு கிட்ட பேசினேன், அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டதா சொல்றாங்கன்னு சொன்னதும், இதை கேட்டு ரகுபதி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இதை பார்த்து நெடுமாறனும் என்னாச்சுன்னு கேட்க, அவங்கிட்டையும் விஷயத்த சொல்லி, என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்றாரு. நெடுமாறனும் இதான் சாக்குன்னு நம்ம இதோட இதை விட்டுறலாம்னு சொல்றான். ஆனா ரகுபதி, எனக்கு உண்மை என்னன்னு தெரியாம நான் இதை விட போறதில்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டு நெடுமாறனும் ரொம்பவே அப்செட் ஆகுறான். சரி நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னா, இல்ல சார் இருக்கட்டும், நானே காரை வர சொல்லி போய்க்கிறேன்னு சொல்றான். சரின்னு அவரும் இறக்கி விட்டு போனதும் ஹாயா ஒரு தம்மா போட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்புறம் கார் வந்ததும் அதுல ஏறி உட்காந்து இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இங்க வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐசு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத பார்த்து, என்னம்மா கோழி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சுக்கிட்டு இருக்க, வயசு பிள்ளை நல்லா எடுத்து சாப்பிடுமா, உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுன்னு கேக்குறாங்க. இதை கேட்டு ஐசுவும் திடீர்னு சைலண்ட் ஆனதும் என்னாச்சுமான்னு கேட்டா, இல்லம்மா இப்படி சிரிப்பு சத்தம் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப நீங்க கேட்டதும் எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, செல்வியும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, நாங்களா இருக்கோம்லன்னு சொல்றா. வெற்றியும் ஐசுவை சிரிக்க வைக்கிறதுக்காக, இருங்க உங்க அப்பா மாதிரி பேசி காமிக்கிறேன்னு நெடுமாறன் மாதிரியே பேசி ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பா சாமி போதும்டான ஐசுவும் ஒரு வழியா சிரிச்சிடுறா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சது வெற்றி கிளம்பி போயிட 3 பேரும் சேர்ந்து பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டதும் வெற்றி தான் திரும்பி வந்திருக்கானோன்னு நினைச்சு ஐசு வேகமா வந்து டோரை ஓபன் பண்ணி பார்த்தா நெடுமாறன் என்ட்ரி கொடுக்கறான். ஐசுவும் அவனை பார்த்து சாக்காயிட்டு போன வேலை முடிஞ்சுதான்னு கேட்க, அவனும் பிளான் கேன்சல் ஆயிடுச்சுமான்னு உள்ள வந்தா. அம்மாவையும் தங்கச்சியையும் பார்த்து சாக்காக, இவன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னை வந்திருக்கா, சடனா வந்ததுனால எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன்னு சொல்றா. நெடுமாறனும் இதுல என்னடா இருக்குன்னு 2 பேருக்கும் வணக்கம் வச்சு நல்லா விசாரிச்சுட்டு, நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்க கம்ஃபர்டபுளா இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அம்மாவும் ஐசு அவங்களுக்காக பொய் சொல்லி தங்க வைக்கிறது பிடிக்காம, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு தங்கச்சிக்காரிய வெற்றிக்கு கால் பண்ண சொல்றாங்க. ஐசுவும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு, நான் இந்த பொய்யை வெற்றிக்காக சொல்லல, எனக்காக தான் சொன்னேன். ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மாவே என் கூட இருந்த மாதிரி இருந்துச்சு, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்கன்னு சொன்னதும் அம்மாவும் சரின்னு சொல்றாங்க. அப்புறம் நெடுமாறன் டின்னர் சாப்பிட வந்ததும் ஐசு கிட்ட, நம்ம கெஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணி கொடுத்தேன்னு கேட்குறாரு. ஸ்பெஷலா எதுவும் பண்ணல, சமைச்சதே அவங்க தானே சொல்ல, ஒரு செஃபோட வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தான் அவங்களுக்கு சமைச்சு எல்லாமே பண்ணணும், நீ என்னடானா அவங்கள சமைக்க சொல்லியிருக்கேன்னு கேட்குறாரு. அப்ப செல்வி, எங்க அப்பாவும் ஒரு சமையல்காரர் தான், ஆனா உங்க அளவுக்கு செஃபாலா இல்லைன்னு சொல்றா. நெடுமாறனும் பெருந்தன்மையா, நானும் இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், சொல்ல போனா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, நீங்க எந்த ஊருன்னு கேட்க, செல்வியும் கிணத்து கடவுன்னு சொன்னதும், இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே, உங்க அப்பா பேரு என்னமான்னு கேட்க, செல்வியும் சிதம்பரம்னு சொன்னதுமே நெடுமாறனுக்கு போற ஏறி ஆளை ஸ்தம்பிச்சு போயிடுறாப்ல. சரி உங்க அப்பாவோட போட்டோ இருக்கான்னு கேட்க அவளுமே போட்டோவை காமிக்கிறா.
அதுல இருக்கிறது சீக்காதான்னு தெரிஞ்சதும் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அந்த அதிர்ச்சியிலேயே சாப்பிடாம எந்திரிக்க, அப்பா சாப்பாடு இன்னும் அப்படியே இருக்குன்னு சொன்னா எனக்கு போதும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அம்மா, செல்வி, ஐசு 3 பேருக்குமே ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு ஒண்ணுமே புரியாம இருக்காங்க. நெடுமாறனும் இவனோட சாப்டர் க்ளோஸே ஆகாதான்னு ரொம்ப டென்ஷன்ல தம்ம போட்டுக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.